ரஹ்மத்தல் லில் ஆலமீன் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் வஷர்ரஃப கர்ரம் மஜ்ஜத வஅல்லம். நாயக கோமான் அவர்களின் ஈத் மீலாது மௌலீதுல் கரீமின் பிஷாரத்து தய்யிபாவை ஹய்யுல் கய்யுமான அல்லாஹ் துல் ஜலால் அவனது கலாமுல்லாஹி அல் குர்ஆனுல் கரீமில் அல்லாஹ்வின் இபாதுகளாகிய நமக்கெல்லாம் படித்து தரும் பொழுது, தல்கீன் செய்யும் பொழுது, இர்ஷாதாத் செய்யும் பொழுது அல்லாஹ் கலாமுல்லாவில் அல்லாஹ் பிஷாரத்து தருகின்றான். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். قد جاءكم من الله نور وكتاب مبين. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலாவிடமிருந்து நூர் நமக்கு வந்துள்ளதாக இந்த ஆலமு ஷஹாதாவிற்கு அல்லாஹ்வுடைய நூறான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷர்ரஃப கர்ரம ஜதவல்லம் முபாரக்கான தஷ்ரீஃபுல் கரீமை பற்றி அல்லாஹ் தஷ்ரீஹாத் செய்யும் பொழுது கத் ஜாஅக்கும் திட்டமாக உறுதியாக உங்களுக்கு மினல்லாஹி அல்லாஹ்விடமிருந்து நூர் வந்திருக்கின்றது. வ கிதாபும் முபீன், அந்த நூறு எப்படிப்பட்டது? கிதாபும் முபீனானது. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அவனுடைய எல்லா இல்மையும் அந்த கிதாபு முபீனான அந்த நூரி தாத்துக்குள்ள அல்லாஹ் வச்சிருக்கிறான். மாஷா அல்லாஹ். ரயீசுல் முஃபஸ்ஸிரீன் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஆயத் ஷரீஃபை தஃப்சீர் செய்யும் பொழுது அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அல்லாஹ்வின் இபாதுகளாகிய லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் கலிமத்துல் ஹக்கை ஈமான் கொண்ட முஃமினீன்களாகிய நமக்கு அல்லாஹ் தல்கீன் செய்யக்கூடிய இர்ஷாதாத் தய்யிபா என்னவென்றால், அல்லாஹ்வுடைய ஹபீபுல் ஆலமான ரசூல் ரஹ்மத்தான ஜத்தல் ஹஸன் வல் ஹுசைன் சையதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஷர்ரஃப கர்ரம மஜ்ஜத வஅல்லம் நாயக பூமான் அவர்களுடைய ஒளிமயமான மௌலீதுல் கரீமை பற்றி அல்லாஹ் இந்த ஆயத் ஷரீஃபில் பிஷாரத்து செய்கின்றான். கத் ஜாஅக்கும் திட்டமாக உங்களுக்கு மினல்லாஹி அல்லாஹ்விடமிருந்து அல்லாஹ்வில் நின்றும் நூர் வந்திருக்குது. நூர் மாமானா ஹுவ முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய நூர் யாரு? முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கிதாபும் முபீன். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அவனுடைய ரசூல் ரஹ்மத்தான நூரி தாத்தான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் எப்படி வச்சிருக்கிறார்? கிதாபு முபீனா வச்சிருக்கிறார். லவ்ஹுல் மஹ்ஃபூலே நாயகத்துடைய நூறுக்குள்ள இருக்கு. லவ்ஹுல் மஹ்ஃபூலே ரசூலுல்லாஹ்வுடைய நூறு ஷரீஃபுக்குள்ள இருக்கு. அதனாலதான் ஜாமிஉ ஸஹீஹுல் புகாரில ஹதீஸ் வருது. மாஷா அல்லாஹ். சையதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷரஃப கர்ரம மஜ்ஜத வஅல்லம் மஸ்ஜித் நபவி ஷரீஃப்ல மிம்பர் ரசூல்ல இருந்து பெரும் திரளாக கூடியிருக்கிற சஹாபாக்களை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லிசானுல் ஹக்குல் கரீமன் பிஷாரத் செய்றாங்க. சலூனி சலூனி, கேளு கேளு, என்ன வேணுமோ என்கிட்ட கேளு. சலூனி சலூனி, என்ன வேணுமா கேளு. அம்மா ஷேத்து, என்ன வேணுமா கேளு. இஸ்லாம சம்பந்தமான சுவால் கேளுன்னு மட்டும் பொருள் அல்ல. என்ன வேணுமோ கேளு, என்ன வேணுமோ கேளு. ஹாலிகுல் ஆலமீனான இலாஹுல் ஆலமீனான அல்லாஹ் தபாரக் வ தஆலா அவன் ஹபீபுல் ஆலமான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய ஹஸானால எல்லா இக்தியாரையும் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். மாஷா அல்லாஹ், அல்லாஹ்வுடைய
ஹசானாவோட. அல்லாஹ் தான் ஹாலிகுல் ஆலமீன், அல்லாஹ் தான் இலாஹுல் ஆலமீன். இலாஹுல் ஆலமீனான அல்லாஹ் தபாரக வ தஆலா, அவன் ஹபீபுல் ஆலமான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாயகம் அவர்களுக்கு அல்லாஹ் தபாரக வ தஆலா எல்லா இக்தியாரையும், எல்லா சல்தனத்தையும், எல்லா மில்கியத்தையும் ரப்புல் ஆலமீன் கொடுத்திருக்கிறார். அப்ப சலூனின்னு சொன்ன மசாலா ஏதோ சலாத்துக்கு, சௌபுக்கு, வதுவுக்கு, அஹ்காமு, ஷரியத்துடைய சுவால கேட்கறது நீங்க மானா அல்ல. அங்க சம்பவம் அப்படி நடக்கல. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலூனின்னு சஹாபாக்களை பார்த்து திருவாயால சொல்லும் போது ஒரு சஹாபி எந்திரிச்சு கேட்டாப்ல, ஒரு சஹாபி எந்திரிச்சு மன் அபி யா ரசூலுல்லாஹ்னாப்ல. எது? அவர வாப்பாவா கேட்கிறார், மன் அபி யா ரசூலுல்லாஹ். ஏன்னா அந்த சஹாபியோட வாப்பா பேர்ல ஒரு துஹமத் இருந்துச்சு. மதீனா முனவரால ஒரு பல பேருக்கு மத்தியில ஒரு கவுல் இருந்துச்சு, இவர் வாப்பான்னு சொல்றாரு இல்ல அசலா இவர் வாப்பா வேறங்கிற மாதிரி ஒரு பேச்சு இருந்துச்சு. அதை எப்படி ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கறதுன்னு அந்த சஹாபி ஃபிக்கர்ல இருந்தாப்புல. அதுக்கு ஒரு சான்ஸ் ஆகிடுச்சு. எது மாதிரி சலூனின் திருவாயார இதாசத்தை கொடுத்துட்டாங்களே, எதிர்த்து என்ன மன் அபி யா ரசூலுல்லாஹ், புகாரி ஹதீஸ் மாஷா. இது என்ன ஒருத்தர் ஒரு வாபாவை தெரியுது, என்ன ஷரியத் தெரியும், அஹ்காமா விளங்குச்சா? அப்போ சலூனின்னு சொன்னா மாஷா அல்லாஹ், அதுக்கு மானா என்ன? இங்க சில ஹமுக்காக்கள் என்ன சலூன்னு சொன்னா தீன் சம்பந்தமான சுவால், தீன் சம்பந்தமான சுவால் இல்ல, என்ன வேணுமோ கேளு மாஷா. ஒரு எக்ஸாம்பிள் உதாரணத்துக்கு சொல்றேன். ஒரு ஆள் எந்திரிச்சு கேட்கிறாரு, நாயகமே பசிபிக் ஓஷன் நடுவுல எனக்கு ஒரு பெரிய பங்களா வேணும் யார சொல்ல. ஸல்லல்லாஹு இக்தியாஸ்னாங்கன்னா அதுவும் கொடுப்பாங்க, அதுக்கு மேலேயும் கொடுப்பாங்க. ரசூலுல்லாஹ் நினைச்சா அதுவும் கொடுப்பாங்க, அதுக்கு மேலேயும் தருவாங்க. மாஷா அல்லாஹ். இன்னி கத் ஊதீது மஃபாத்திஹ் ஹஸாயினுல் அர்துங்கறாங்க. மாஷா அல்லாஹ். விளங்குதா? அப்ப அல்ஹம்துலில்லாஹ் என்ன இங்க கிதாபு முபீன் அதுதான், எல்லாம் அந்த ஸாத் ஷரீஃப் குள்ள இருக்கு. மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நபி ரசூல் உலுல் அஸ்ம். மாஷா அல்லாஹ். உலுல் அஸ்மை விட அஃதல் யாரும் கிடையாது. ரசூல்மார்களே ஆளாவான உலுல் அஸ்ம். அந்த உலுல் அஸ்மட்ட ஒரு ஆள் கேட்டாங்க, மூசா நபியுடைய உம்மத்துல ஒரு மனுஷன் கேட்டாங்க, அல்லாஹ்வுடைய நபி இந்த காலத்துல நிறைய விஷயதாரி யாரு, பெரிய இல்முதாரி யாரு? மனிதர்களிலேயே ரொம்ப பெரிய இல்முதாரி நபிமார்கள் தான். அதுல அவங்க நபி மட்டும் இல்ல, ரசூல் மட்டும் இல்ல, சாஹிப கிதாபு, தௌராத்துடைய சாஹிபு, அது மட்டும் இல்ல உலுல் அஸ்ம். அல்லாஹ் எனக்கு தானே எல்லா நேமத்தையும் கொடுத்துருக்கிறான், நான் தானே சொல்லிட்டாங்க. அல்லாஹ் தபாரக வ தஆலா உடனே என்ன செஞ்சிட்டான், மூசா ஒரு ஆள் உண்டு, அவரை தேடி போங்கன்னு சொல்லிட்டான். ஹிஜ்ர் அலைஹிஸ்ஸலாம் தேடி அல்லாஹ் போக சொல்லிட்டான். விளங்குச்சா? போய் மாஷா அல்லாஹ் என்ன நான் உங்கள்கிட்ட படிக்க வந்திருக்கிறேன்னு சொல்ற அளவுக்கு மூசா நபி அல்லாஹ் ஆக்கிட்டான். மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து ஹிஜ்ர் அலைஹிஸ்ஸலாம் என்ன கேட்டாங்க? பார்த்த உடனே கைஃப தஸ்பிர் அலா மா லம் துஹித் பி ஹுப்ரா. கைஃப தஸ்பிர், எப்படி ஒன்னால என்ற பொறுமையா இருக்க முடியும்னு சொல்லி மூசா நபிக்கு இந்த இம்திஹானை ஹிஜ்ர் அலைஹிஸ்ஸலாம் கொடுத்துக்கிறாங்க. இப்ப நீங்க எல்லாம் என்ன தாங்க இங்க என்ன இந்த அவசரப்பட்டு நிக்கிற குணம் இருக்குதுல்ல, இதுக்கு தான் ஒரு படிப்பனை, இது இபரத்து. மூசா நபிக்கு ஹிஜ்ர் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட முதல் சுவால் என்ன? கைஃப தஸ்பிர். சபருக்கு நிறைய மானம் உண்டு, ரஸாலி இமாம் நிறைய மானம் சொல்வாங்க. அப்ப மாஷா அல்லாஹ் என்ன கேட்ட ஆளுக்கு மூசா நபி சொன்னதுனால உடனே அல்லாஹ் என்ன செஞ்சிட்டான், உங்க சப்ஜெக்ட் இல்லாத பெரிய ஒரு சப்ஜெக்ட் இருக்குது, இல்ம லதுன்னான்னு சொல்லி, அதுக்கு போங்க, தேடி படிக்க போங்கன்னு சொல்லி அல்லாஹ் அனுப்பிட்டான் மூசா நபி. அது கலீம். இங்க யாரு? அல்லாஹ் ஹபீபுல் ஆலம், நூறு முத்லக் வஜூத் ரஹ்மத் ஜத் அல் ஹசனி வல் ஹுசைன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷரஃப கரம்.
மிம்பர் ஷரீஃப்ல நாயகம் இருந்து மாஷா அல்லாஹ் சஹாபாக்களை பார்த்து சலூனி சலூனி அம்மா ஷேத்தும், என்ன வேணும் கேளு, என்கிட்ட கேளு கேளு கேளு, யாருக்கு என்ன வேணும் கேளு, யாருக்கு என்ன வேணும் கேளு. அல்லாஹு அக்பர் கபீரா. ஹய்யுல் கய்யூமான அல்லாஹ் தபாரக வ தஆலா அவன் ஹபீபுல் ஆலமான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் முக்தாருல் ஆலமீனாக, மாலிகுல் ஆலமீனாக அல்லாஹு துல் ஜலால் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஆக்கி உள்ளான் என்பதற்கு குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு என்ன தலீலா இருக்குது. கிதாபு முபீன்கிற ஆயத்து ஷரீஃபும் சலூனி சலூனி அம்மா ஷீத்தும் நாயகத்துடைய திருவாக்கு நமக்கு மசாலா தெரியல. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போல எந்த நபியும் எந்த ரசூலும் சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம் கூட அல்லாஹ் எல்லா விதமான சல்தனத்தையும் கொடுத்தான். சுலைமான் நபி கூட சொல்லல சலூனி சலூனி அம்மா ஷீத்தும்னு சொல்லு. விளங்குச்சா? சுலைமான் நபி கூட சொல்லல. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா என்ன ரொம்ப ஆள் டல்லா வந்தாப்புல கண்மணி நாயகம் கேட்டாங்க, என்ன அபாஹிர்? ரசூலுல்லாஹ் செல்லமா கூப்பிடுவாங்க, யா அபாஹிர். என்ன ரொம்ப ஆளு மயக்கமா தெரியுது, சக்கரமா தெரியுது, என்ன நல்லா பசியா இருக்குது நாயகமேட்டாங்க. கையில என்ன இருக்குது? ஒரு பை வச்சிருந்தாங்க. அந்த பைய கொண்டா வாங்கி ஊதுனாங்க, யா அபாஹிர். அதுக்குள்ள என்ன அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலாவோட அந்த பைக்குள்ள ஒரு 21 பேரிச்சம்பழம் கடந்துச்சு. 21 சமர் ஈத்தப்பழம் அதுல கடந்துச்சு. எத்தனை இருந்துச்சு? 21 ஈத்தப்பழம் அதுல இருந்துச்சு. ஆல்ரெடி இருந்துச்சு, வச்சிருந்தாங்க. அதெல்லாம் காஞ்சி போய் என்ன எல்லாம் கடிக்க முடியாது. அது ஒரு 3-4 நாள் என்ன தண்ணியில ஊற போட்டா தான் அதை சப்பாலாம், அதுக்கு பிறகு தான் அதை பல்ல வச்சு கடிக்கலாம். புரிஞ்சா? அந்த ஹாலில் ஒரு 21 பழம் காஞ்சி போன பழம் கிடந்துச்சு. ரஹ்மத்துல்லாஹி அலைஹி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முபாரக்கான லிசான் ஹப்லு கரீமா ஊதுனாங்க, நாய் கொடுத்தாங்க. யா அபாஹிர், இது உள்ள காணக்கூடாது, பார்க்கக்கூடாது, இப்படி கொட்டக்கூடாது. 2 கண்டிஷன், பார்க்கக்கூடாது, இப்படி தலை குப்புற கொட்டக்கூடாது. அல்லாம மாஷா அல்லாஹ் உங்களுக்கு எவ்வளோ எப்போ தேவைப்படுச்சு அப்பெல்லாம் கையை விடு வரும். மாஷா சுப்ஹான மன் ஜல்ல ஜலாலா. அதுலேருந்து என்ன குவிண்டால் கலக்கல அப்படியே நல்ல பழுத்த பழம், அப்படியே தமருல என்ன நல்ல பேரிச்சம்பழம் மரத்துல அப்படியே நல்ல பழுத்த பழத்தை அப்படி கொடையோட பறிச்சா எப்படி இருக்குமோ தேன் சொட்ட அந்த மாதிரி ஃப்ரெஷ் பழம் உள்ள இருந்து வரும். மாஷா புரிஞ்சா? அவங்களுக்கு மட்டும் இல்ல, நூத்துக்கணக்கான சஹாபாக்களுக்கு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு உள்ள இருந்து எடுத்து கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அது உள்ள இருந்து எடுத்து கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ். விளங்குச்சா? ஏறத்தாழ மாஷா அல்லாஹ் என்ன ஒரு வருஷம் இல்ல 30 வருஷம் அதுக்குள்ள இருந்து வந்துச்சு. எத்தனை வருஷம்? 30 வருஷம். அல்லாஹ் ரஸாக்குல் கரீம் ரசூலுல்லாஹ் ராஸிகுல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹ் யார்? மாஷா அல்லாஹ் ராஸிகுல் ஆலமீன். மாஷா அல்லாஹ். நாங்க ஃபோன் ஊதி கொடுத்தாங்க, இख्तियार செஞ்சாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இख्तियार போட்டாங்க. அதுல இருந்து வந்துகிட்டே இருந்துச்சு. மாஷா அபூ தாவூத் ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் நபவி, தாரீக் அல்ல, முவர்ரிக் பதிவு செய்யல, முஹத்திஸ் பதிவு செய்யல, அப்ப சியாசத்தார் ஹதீஸ். மாஷா அப்ப அல்ஹம்துலில்லாஹ் என்ன இங்க ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இख्तियार செஞ்சாங்க. அது உள்ள இருந்து பாடம் வந்துட்டே இருந்துச்சு. சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, யா அல்லாஹ் எனக்கு எல்லா சல்தனத்தையும் கொடுத்துருக்க, ஒரு நாளைக்கு நான் ராசிக்கா இருக்கிறேன்னா அது ஒரு நாளைக்கு எனக்கு அந்த டிபார்ட்மெண்ட்டை கூடன்னு கேட்டாப்புல. அல்லாஹ் சரிதான் நபியே, அந்த கடற்கரை ஓரத்துக்கு போங்க, ஒரு மீன் வரும், அதுக்கு போய் நீங்க என்ன செய்யுங்க, உணவு கொடுங்கன்னு சொன்னாங்க. சுலைமான் நபி மாஷா அல்லாஹ் என்ன சந்தோஷமா போனாங்க. ஒரு மீன் வந்துச்சு, வாயை பிறந்துச்சு. சுலைமான் நபி கொண்டு போறது கூட கொட்டினாங்க, அது வாயை மூடவே மாட்டாங்க. கொட்டியாச்சு கொட்டியாச்சு கொட்டியாச்சு. என்ன ஆள் அனுப்பி ஆள் அனுப்பி ஆள் அனுப்பி சுலைமான் நபி ஹாதிம ஜின்கள் போய் எடுத்துக்கிட்டு வர்றது, ஹசானால இருந்து என்ன மனுஷன் போய் எடுத்துக்கிட்டு வர்றான். கொட்ட கொட்ட அந்த மீன் என்ன வாயை மூடுவானாங்க, கண்ணுமா சொல்லுவாங்க, தோஹான் துரிக்கு 500 ரொட்டின்னு. அந்த மாதிரி என்ன
வாயையே மூட மாட்டான். ஒரு மீன் புரிஞ்சா, ஒரு நாள்ல ஒரு மீன், ஒரு சமயத்துல ஒரு மீன்ற ஒரு சமக்கட பத்தனுக்கு என்ன சுலைமான் நபி கொடுக்க முடியல. புரிஞ்சா, அது சுலைமான் நபி. இங்க யாரு? முக்தாருல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கடைசில சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சஜிதால விழுந்துட்டாங்க. மாஷா யா அல்லாஹ் அஃபு செஞ்சிரல்ல, ஃபஅஃபுனி யா அல்லாஹ், ஃபஅஃபுனி ரப்பனா ரப்பி ஃபஅஃபுனி. அதானே இங்க மாஷா, இங்க முக்தாருல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முக்தாருல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஊதி கொடுத்தாங்க. 30 வருஷம். அதுக்கு பிறகு வரும் உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு ஷஹீதான அன்னைக்கு உஸ்மான் ரலியல்லாஹு ஷஹாதத்தை கேட்டு அதிர்ச்சியாகி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு ஓடும் போது அந்த பையை தொலைச்சிட்டாங்க, காணா போயிடுச்சு. அவங்களே சொல்றாங்க, உஸ்மான் பின் அஃபான் ஷஹீதான அன்னைக்கு எல்லாருக்கும் ஒரு முசீபத்து, கலீஃபாவுடைய ஷஹாதத், எனக்கு 2 முசீபத்து. நான் கொடுத்த பையை காணா போயிடுச்சு. அதிர்ச்சியாகி ஓடும் போது பையை தொலைச்சிட்டாங்க. அந்த பை இருந்தா என்ன, கியாமத்து வரைக்கும் அது வந்தாலும் அதுல ஒன்றும் தஅஜ்ஜுப் இல்லை. அது யார்? நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முக்தாருல் ஆலமீன். ரசூலுல்லாஹ்வுடைய அஸமத்து ஷரியத் தெரியாம நீ என்ன சும்மா ஸலாத் ஓதுறேன்னு சொல்லி சொன்னே என்ன, அது உனக்கு கல்புல ஒரு பிடிப்பு வராது. முதல் ரசூலுல்லாஹ் யாரு நீ புரியும். மாஷா அல்லாஹ், ரசூலுல்லாஹ் யாருன்னு முதல் புரிஞ்சுக்க. முதல் ரசூலுல்லாஹ் யாருன்னு மாலுமாக்க முடியாது. கடைசியில் என்ன, நம்மளால முடியலைங்கிற நிலை தான் வரும். மாஷா யாராலையும் மாலுமாக்க முடியாது. சல்லல்லாஹு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லிட்டாங்க, யா அபூபக்கர் லா யாரிஃபுனி ஹகீகதி, என் யதார்த்தத்தை அபூபக்கரை யாராலையும் விளங்க முடியாது, யா ரப்ப தவிர. மாஷா உட்கார், நல்லா உட்கார். விளங்குச்சா? அப்ப அல்ஹம்துலில்லாஹ் என்ன, ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சலூனி அம்மா ஷிதும், இது நாயகத்தை தவிர வேற எந்த நபி, எந்த ரசூலும், எந்த உலகமும் சொல்லக்கூடிய அந்த குவத்தை அல்லாஹ் கொடுக்கல. அல்லாஹ் அந்த குவத்தை கொடுத்த ஒரே தாத்த குதுசுல் ஆலியா ரஹ்மத்தன் லில் ஆலமீன் ஜத்தல் ஹஸனி வல் ஹுசைன் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஸர்ரஃப கர்ரம் மஜ்ஜத வல்ல நாயகத்துக்கு மட்டும்தான் அல்லாஹ் இந்த தாக்கத்தை கொடுத்தார். அது மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சலூனி அம்மா ஷிதும்னு சொல்லக்கூடிய இந்த குவத்தை ரசூலுல்லாஹ் யாருக்கு கொடுத்தாங்கன்னா, அமீருல் முஃமினீன் إمام المشارق والمغارب مظهر العجائب الغرائب أسد الله الغالب باب مدينة العلم صديق الأكبر فاروق العالم جامع القرآن جد خواجة معين الدين أبو الحسنين أبو تراب قرة البتول وارث رسول الله وصي رسول الله نفس محمد سيدنا علي كرم الله وجهه الكريم عليه أفضل الصلاة وأكمل السلام وفاض علينا البركات منه دهر الدنام ஆமீன். அவர்களுக்கு மட்டும்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த குவத்தை கொடுத்தாங்க. வேற யார் என்ன இப்படி சொல்ல முடியல. சரி, அலி அலைஹிஸ்ஸலாம் மஸ்ஜிதுல என்ன மிம்பர் ஷெஃப்னு சொன்னாங்க, சலூனி அம்மா ஷிதும், சலூனி ஜாத முஹம்மதுடைய மஸ்ஹருல் ஆஸம் ஜாத அலி. அதனால மாஷா அல்லாஹ் என்ன ஜாத முஹம்மது யாரிலிருந்து வெளியான அந்த கவுல் ஷரீஃப் ஜாத அலியிலிருந்து வெளியாச்சு. சலூனி அம்மா ஷிதும். நம்மள பெரும்பாலான ஆட்க ஆடாம நம்மள பெரும்பாலும் ஆளுக்கு என்ன நாடு, என்ன கிழமை, எந்த ஹியாலும் இல்லாம வாழுவான். அதுதான் வாழ்க்கையில முசீபத்து வரும். பல விதமான பலாய் சேர அது இது இல்லை. எல்லா நம்ம மாசத்துலையும் ஒரு 6 நாள ஷரியத் என்ன ஸ்பெஷல் ஆக்குது. ஐயாமுல் பீத், ஐயாமுல் சூத்.
ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஐயாமுல் பீல் 3 நாள் 13, 14, 15 ஃபுல் மூன் டேஸ். ஐயாமு சூத் இருளான நாட்கள் 27, 28, 29. இந்த 3 நாளும் மாஷா அல்லாஹ் இஸ்லாம் என்ன இதுக்கான சில ஹுக்கும்களை சொல்லுது மாஷா. ஐயாமல் பீல் நோம்பு பிடிச்சா என்ன, ஒரு நோம்புக்கு 10 நோம்புடைய சவாப் இருக்கு. அது சவாபுடைய டாபிக். அது ஒரு குறிப்புக்கு சொல்றேன். 3 நோம்பு பிடிச்சா மாசம் பூரா நோம்பு பிடிச்சா சவாப் எல்லாம் கொடுக்குறான். ஐயாமு சூத் அன்னைக்கு என்ன சாஹிரீன்கள் சிஹரெல்லாம் செய்யக்கூடிய நாடு. அன்னைக்கு அல்லா இடத்துல என்ன அதுல இருந்து நீங்க ஹிஃபுல் தேடிங்கன்னு ஹதீஸ் ஷரீஃப்ல வருது மாஷா. குறிப்பா கணவன் மனைவி ஜிமா செய்யறது கூட என்ன 3 ஃபர்ஸ்ட் பிற அன்னைக்கு மாசம் கண்ட நாள் பிற 15 பிற 29 இந்த 3 நாளும் தடுக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி மாஷா. சையதுனா அலி கர்ரமல்லாஹு வஜ்ஹு ஹதீஸ் ரிவாயத் செய்றாங்க. அபு ஹுரைரா ரலியல்லாஹு ரிவாயத் செய்றாப்ல ஏ அமீர் ஷாம் முஆவித் இப்னு அபூ சுஃபியான் கூட இந்த ஹதீஸ் ரிவாயத் செய்றாங்க. ஷாஃபி மذஹபுடைய ஃபிக்ஹ்ல என்ன ஃபுகஹாக்கள் மாஷா அல்லாஹ் ஃபிக்ஹ் கிதாப் எழுதுவாங்க. நாலு கிழமையெல்லாம் பார்த்து நம்ம நடக்கும்போது தான் அல்லாஹ்வுடைய தௌஃபீக் நம்முடைய வாழ்க்கை சஆதத்தா இருக்கும் மாஷா. ரொம்ப முக்கியமானது. இப்ப நாயகம் வாரத்துல 7 நாள் இருக்குது. 7 நாளும் ஒரே மாதிரி இல்லை. ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யௌமுல் ஜுமாவுடைய தினத்துக்கு முந்திய நாளும் பிந்திய நாளும் பரக்கத்தான நாளுங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யௌமுல் ஹமீஸ் யௌமுல் சபத் என்ன பரக்கத்தான நாள், வியாழனும் சனியும். காரணம் என்ன, அது வெள்ளிக்கிழமைக்கு முன்னும் பின்னும் இருக்கிறதுனால. வெள்ளிக்கிழமைக்கு முன்னாடி இருக்குது வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமைக்கு பின்னாடி இருக்குது சனிக்கிழமை. வெள்ளிக்கிழமையோட அது முன்னும் பின்னும் அது பக்கத்துல இருக்கிறதுனால அந்த வியாழனும் சனியும் பரக்கத்தான நாள் சொல்லி ஹதீஸ் ஷரீஃபில் வருது. புரியுதா? அது மாதிரி அல்ஹம்துலில்லாஹ் என்ன இது ஏன் சொல்ல வரேன்னு சொன்னா அல்லாஹ்வுடைய ஹபீபுல் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி தரக்கூடிய வாழ்க்கை முறைய ரசூலுல்லாஹ் சொல்லி தரக்கூடிய லைஃப் ஸ்டைலை நம்ம மறந்துட்டு வாழ்ந்துக்கிட்டு என்ன அந்த பலா இருக்குது, இந்த முசீபத்து இருக்குது, சிஹர் இருக்குது, கஹர் இருக்குது, பஹருக்கு எல்லாம் வரத்தான் செய்யும். நீ தான் கேட்கல ரசூலுல்லாஹ் சொன்னது. யார் மேல ஃபால்ட் அது? யார் மேல ஃபால்ட் அது? நம்ம மேல எல்லாம் ஃபால்ட் அது. ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்ஸாருல் ஹக்குல் கரீமான் பிஷாரை செஞ்சுட்டாங்கன்னா நாம லப்பைக்கு சாதேக்கு சையீதி யா ரசூலுல்லாஹ் என்ன நாம சரண்டர் ஆகி குர்பான் ஆவது நம்ம மீது கடமை. சுல்தான் அவுலியா ஹாஜா மொயினுddin சிஷ்தி அஹ்லுல் பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தௌலத்துல் அக்பர் ஹசனைன் கரீமைனுடைய 14வது தலைமுறை பேரப்புள்ள ஹுசூர் கரீம் நவாஸ் மதீனா முனவராக்கு ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதரத் குதுசியாக்கு ஜியாரத்துக்கு போயிருக்கும் போது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதரத்துல் கரீம்ல இருந்து முவாஜஹத்து ஷரீஃப்ல இருந்து சுல்தான் அவுலியா ஹாஜா மொயினுddin சிஷ்திக்கு இஜாசத் செஞ்சாங்க. ஹாஜா நாயத்துடைய வாலிதைன் ஷரீஃப் நமக்கு வச்ச பேர் என்ன? சையது முகமது ஹசன். ஹாஜா நாயத்துடைய ரியல் நேம் ஹோலி நேம் என்ன? சையது முகமது ஹசன். ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹாஜா மொயினுddin சுல்தான் அவுலியா குதுபுல் அக்தாப் இந்த அல்காபாத் ஷரீஃப் எல்லாம் கொடுத்து மாஷா அல்லாஹ் ஹாஜா நாயத்துக்கு ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஜாசத் ஷரீஃப் செஞ்சாங்க. மொயினுddin ஹிந்துக்கு போங்க, அங்க போய் என்ன இஸ்லாம தாவத்து செய்யுங்க. ஹாஜா நாயகம் ஈரான்ல பிறந்தவங்க, பர்த் பிளேஸ் எஜமானுக்கு ஈரான். ஹிந்து கேட்டாங்க, செய்தி மௌலாய் யா ரசூலுல்லாஹ் ஐன ஹிந்துனா செய்தி, ஹிந்தி எங்க இருக்குது எஜமானு? ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ரும்மான காட்டி அந்த ரும்மான்ல வேர்ல்டு மேப்பை காட்டி ஹாதல் ஹிந்துன்னு காட்டினாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் அக்பர்.
காஜாவுடைய தர்பார் ஷரீஃப் ஹிந்துல அமைகிறதுனால சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரும்மான காட்டினாங்க, சொர்க்கத்து பலத்துல ஹிந்துஸ்தானை காட்டினாங்க. காஜா மொயினுத்தீன் பேர்ல ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹப்பத், மொயினுத்தீன் பேர்ல ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிற முஹப்பத் ஷரீஃப்ல மொயினுத்தீன் பரக்கத்து கொண்டு என்ன ஹிந்துஸ்தான்ல உள்ள முஸ்லிமீன்களுக்கு மாஷா அல்லாஹ் மூமின்களுக்கு காஜா மொயினுத்தீனுடைய வசீலா ஜமீலா ஹிமாயத் கொண்டு என்ன ஜன்னத்து கன்ஃபார்ம்ங்கிறது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது மூலமா சுபூத் ஆக்குறாங்க. மாஷா ரும்மான காட்டி மாஷா ஹாதர் ஹிந்துன்னு வேர்ல்டு மேப் அதில் காட்டினாங்க ரஹ்மத்துல் ஆலமீன். உடனே நபைக்கு சாதிக்கு செய்தி அரசு அஜமா வந்துட்டாங்க மாஷா அல்லாஹ். இன்னைக்கு என்ன கோடான கோடி பேருக்கு இன்னைக்கு நம்ம கல்புல உள்ள ஈமான் காஜா நாயகம் போட்ட பிச்சை மாஷா, காஜா நாயகம் போட்ட பிச்சையில நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். சந்தோஷமா நம்ம வாழ வைக்கிறாங்க மொயினுத்தீன் சிஸ்தி மாஷா. அருள் பொருள் ஆனந்த பெருவாழ்க்கையோட மாஷா அல்லாஹ் காஜாவுடைய அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவோட மிகப்பெரிய தௌஃபீக் நமக்கு மாஷா அல்லாஹ் அஹ்லு பைத் தார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தௌலத்துல் அக்பர் ஹஸனைன் கரீமைன் உடைய இப்னுல் அஸீமான காஜா மொயினுத்தீனுடைய உஷாக்கான குலாமா அல்லாஹ் நம்மள துனியாலே ஆখিরাতে அல்லாஹ் நம்மள என்ன மக்பூல் செஞ்சு வைக்க மாஷா அல்லாஹ். காஜாலே நாளை முபாரக் தஹத ஷரீஃப் பெரிய பாக்கி, இது எவ்வளவு பெரிய பாக்கியம். இது நம்ம ஹஸனத்து துனியா, இது மாஷா இது நமக்கு என்ன ஹஸனத்து துனியா. அப்ப ரசூலுல்லாஹ் ஆர்டர் போட்டாங்க லப்பைக் சாதி. அது மாதிரி மாஷா நம்ம என்ன நாயகர் நமக்கு சொல்லி தராங்க எப்ப இது செய்யணும் செய்யக்கூடாது நாம கேட்கறது இல்லை. இஸ்லாம்ங்கிறது ஒரு வாழ்க்கை முறையப்பா, அது ஒரு லைஃப் ஸ்டைல் மாஷா அல்லாஹ். இஸ்லாம்ங்கிறது ஒரு சாதாரண ஒரு முஸ்லியார் ஒரு குரு மட்டும் என்ன ஜுப்பா போட்டு தலப்பா கட்டிட்டு பாடம் நடத்துவாரு, எல்லாம் படிச்சுட்டு போவாரு, 5 வக்து பாங்க சொன்னா பள்ளிக்கு போயிட்டு வந்தா போதும், உம்ராக்கு போகணும், ஹஜ்ஜுக்கு அதல்ல. ஒவ்வொரு செகண்ட் இஸ்லாம் என்ன சொல்றது அதை கேளு மாஷா அல்லாஹ். ஒவ்வொரு செகண்ட் இஸ்லாம் என்ன சொல்றது அதை கேளு மாஷா அல்லாஹ். நீ படுக்கிறது எழுப்புறது என்ன எப்போ லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமத்துல் ஹக் நம்ம ஈமான் கொண்டோமோ அதுக்கு பிறகு எந்த இக்தியார் நமக்கு கிடையாது. ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க அதுதான் மாஷா அல்லாஹ். யா அய்யுஹல்லதீன ஆமனு அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல் வலா தவல்லு அன்ஹு வ அன்தும் தஸ்மஊன். ஈமான்தாரிகளே, கலிமத்துல் ஹக்கான லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமத்து தையிபாவை ஈமான் கொண்ட மூமின்களே அத்தீஉல்லாஹ அத்தீஉர் ரசூல், அல்லாஹ்வே ரசூலினை இத்தாஅத் செய்யுங்க. வலா தவல்லு அன்ஹு வ அன்தும் தஸ்மஊன். நீங்க என்ன ரசூலுடைய ஆர்டரை விட்டு விலகி நீங்க போகாத. அத்தீஉல்லாஹ அத்தீஉர் ரசூல்னு சொன்னா வலா தவல்லு அன்ஹுமான்னு சொல்லல. புரிஞ்சா? வாஹிது தீகால தான் வருது மாஷா அல்லாஹ், தஸ்னியால வரல. காரணம் என்ன? ரசூலுடைய ஆர்டருக்கு நீ சரண்டர் ஆகிறது, அல்லாஹ்வுடைய ஆர்டருக்கு சரண்டர் ஆகிறது. வலா தவல்லு அன்ஹுமான் எல்லாம் வரணும். நஹு கானூன்ல அல்லாஹ் நஹுவை உடைச்சு வீசிட்டா மாஷா அல்லாஹ். புரிஞ்சா? வலா தவல்லு அன்ஹு வ அன்தும் தஸ்மஊன். அப்ப அல்ஹம்துலில்லாஹ் என்ன இந்த ஐயாமுல் பீல் இது இன்னைக்கு என்ன இது புது வருஷம். இந்த ஹிஜ்ரா புது வருஷம் ஹிஜ்ரா 1447 தானே? எத்தனை 1447வது இந்த புது ஹிஜ்ரா வருஷத்துல இன்னைக்கு மாஷா அல்லாஹ் ஹரமைனி ஷரீஃப் கணக்குப்படி ஐயாமுல் பீல் இன்னைக்கு இந்திய கணக்குப்படி நாளைக்கு வரும். புரிஞ்ச? நாளைக்கு உள்ள ஜனங்களுக்கு இது இன்னைக்கு கேட்டா நாளைக்கு என்ன அமல் செய்யறதுக்கு தோதா இருக்குன்னு ஹரமைனி ஷரீஃப் கணக்கு ஹரமைனி ஷரீஃபின் கணக்குப்படி நம்ம பயான் செய்யறோம். கரீம் ஃபைசான் மாஷா ஐயாமுல் பீல் புற 13 இந்த புது வருஷத்துல 13 இந்த 13க்கு மாஷா அல்லாஹ் ஒரு ஸ்பெஷல் இருக்கு. காரணம் மாஷா அல்லாஹ் அஹ்லு பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமீருல் முஃமினீன் நஃப்ஸ முஹம்மது சையதுனா அலி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் ரஜபுல் முரஜ்ஜப் ரஜப் மாசம் பிறை 13 தான் சையதுனா அலி நாயகத்துடைய மீலாத் ஷரீஃப். அப்ப இந்த ஹிஜ்ரா 1447வது புது வருஷத்துல சையதுனா அலி நாயகத்துடைய அந்த மீலாத் ஷரீஃப் மாசம் ரஜப் எல்லா மாசமும் போற 13 என்ன அலி நாயகத்துடைய மீலாத் ஷரீஃப் நாள் தான் மாஷா அல்லாஹ்.
எல்லா திங்கக்கிழமையும் கண்மன் நாயத்துடைய ஈத் மீலாத மௌலிதுல் கரீமுடைய இது 100 தான் மாஷா அல்லாஹ். ஈதுல் ஃபர்ஹா தான். அது மாதிரி மாஷா அல்லாஹ் என்ன செய்தனா அலி நாயத்துடைய மீலாஸ் இந்த உலகத்துல என்ன யாருக்கும் அல்லாஹ் தராத ஒரு மிகப்பெரிய ஒரு அஜபுல் அஜாயிப செய்தனா அலி அலைஹிஸ்ஸலாமுடைய மௌலிதுல் கரீம் அல்லாஹ் நிகழ்த்தினான். அலி நான் எங்க பிறந்தாங்க? காபத்துல்லா ஷரீஃபுக்கு உள்ள பிறந்தாங்க. காபாவுக்கு உள்ள பிறந்த ஒரே அசீமு ஷான் ஆலா ஹஸ்தி யாரு? நஃப்ஸ முஹம்மதி ஜத்த ஹாஜா மொயினுத்தீன் அபுல் ஹசனைன் குர்ரத்துல் பத்தூல் செய்தனா அலியின் கர்ரமல்லாஹு வஜஹு அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அஃபத அலைனா பரக்காத்து மின்ஹு தஹரத்தன். அவர்கள் மட்டும்தான் மாஷா அல்லாஹ் காபத்துல்லா ஷரீஃப் உள்ள பிறந்தவங்க மாஷா அல்லாஹ். மத்தாஃப்ல அல்ல, காபாவுல இன்சைடு, காபாவுடைய இன்சைடு பிறந்தவன். அலி பிறந்தது காபத்துல்லா ஷரீஃப்ல. அலி இந்த உலகத்துல முதல்ல ஜியாரத் பண்ணது முஹம்மது ரசூலுல்லாஹி வதுஹா வஜ்ஹுல் அலி ஸல்லல்லாஹு. பிறந்த உடனே எஜமா அழுதுகிட்டே இருந்தாங்க. பிறந்த புள்ள அப்படி கதறி அழுகுறாங்க மாஷா. புள்ள பிறந்துடுச்சுன்னு அம்மா ரசூலுல்லாஹ் சரி அபூ தாலிப் அலைஹிஸ்ஸலாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யூஸ் அனுப்பி விட்டாங்க. செய்தி போனோன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தோஷமா வந்தாங்க. வந்து நாயகம் உள்ள தாখিলাவி சரி அபூ தாலிப் அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாஹ்வுடைய திருக்கரத்தில் கொடுத்தவன முதல் சரி அலி அலைஹிஸ்ஸலாம் ஐனைனி ஷரீஃபைன திறந்து அவங்க கண்டது முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஜ்ஹுல் அலியில் கரீம். அதனாலதான் கர்ரமல்லாஹு வஜ்ஹுல் கரீம்னு சொல்றோம் மாஷா. அதுக்கு மானா அதான் மாஷா. விளங்குதா? புரிஞ்சா? அப்ப இவ்வளவு பெரிய அபூர்வமான இந்த மிகப்பெரிய விசேஷமான சம்பவம் நடந்தது. அலின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் பேர் வச்சாங்க. சரி அபூ தாலிப் அலைஹிஸ்ஸலாம் தாங்கள் பேர் வைங்கன்னு சொல்லிட்டாங்க. நாயகத்தை தாங்கள் பேர் வைங்கன்ட்டாங்க. காரணம் என்ன? அபூ தாலிப் அலைஹிஸ்ஸலாம் நபித்துவம் ஷுஹரத் ஆவறதுக்கு முன்னாடியே ரசூலுல்லாஹ் ஈமான் கொண்ட அவ்வல் மூமின் மாஷா அல்லாஹ் யாரு? அபூ தாலிப் அலைஹிஸ்ஸலாம். அபூ தாலிப் அலைஹிஸ்ஸலாம் மாஷா அல்லாஹ் என்ன நான் ரசூலுல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் அவ்வல் நபி ஆகிர் நபி லாஹிர் நபி பாத்தின் நபி. நபித்துவம் ஷுஹரத்துக்கு முன்னாடியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய நபியா இருக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய ரசூலா இருக்கிறாங்கன்னு ரசூலுல்லாஹ்வை கொண்டு மக்காவுல மழை இல்லாத நேரத்துல ரசூலுல்லாஹ்வை கொண்டு அல்லாஹ் இடத்துல என்ன தவஸ்ஸுலாக்கி பைத் படிச்சு மழை கேட்டாங்க செய்தனா அபூ தாலிப் அலைஹிஸ்ஸலாம். இது இமாம் புகாரி ஷரீஃப்ல ஹதீஸ் பதிவு செய்யறாங்க மாஷா அல்லாஹ். وَبِيَضَّ يُسْتَسْقَى الْغَمَامُ بِوَجْهِهِ. ஹஜ்ரத் அபூ தாலிப் அலைஹிஸ்ஸலாம் படிச்ச நஷீத் وَبِيَضَّ يُسْتَسْقَى الْغَمَامُ بِوَجْهِهِ. ரசூலுல்லாஹ்வுடைய ஜோதிமயமான வெண்மைமயமான அதை விட ஒரு மகா பரிசுத்தமான வெள்ளை ஒண்ணுமே கிடையாது. அப்படிப்பட்ட வெள்ளை யாரும் கற்பனை பண்ண முடியாது, இமேஜினேஷன் பண்ண முடியாத அந்த பியூர் ஒயிட் அந்த வஜ்ஹுல் கரீம் அல்லாஹ் இடத்துல வசீலா ஜமீலா வாக்கியனா வபியல்ல யுஸ்தஸ்கல் கமாம பிவஜ்ஹிஹி அனு மலை கேட்டவங்க சேன அபூ தாலிப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். இமாம் புகாரி ஷரீஃப்ல ஹதீஸ் பதிவு செய்றாங்க. இந்த அபூ தாலிப் அலைஹிஸ்ஸலாம் என்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய நபித்துவம் ஷுஹரத்துக்கு முன்னாடியே ரசூலுல்லாஹ் ஈமான் கொண்டவங்க. மாஷா அல்லாஹ். ரசூலுல்லாஹ் அதுதான் அல்லாஹ் ஃபக்ரோட சொல்றான். அலம் யஜிதுக யதீமன் ஃபஆவாங்கற மாஷா. அல்லாஹ்வுடைய ஹபீபுல் ஆலம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை காஃபிர விட்டா அல்லாஹ் வளர்க்க சொல்லுவான். அடே மூசா நபியை வளர்த்தது மூமினத்தான வலியத்தான ஆசியா ரலியல்லாஹு அன்ஹா. கலீமா வலிய விட்டு வளர்க்க சொல்லிட்டு வலியத்தை விட்டு பர்வரிஷ் பண்ண சொல்லிட்டு ஹபீப காஃபிர விட்டா அல்லாஹ் பர்வரிஷ் பண்ண சொல்லுவான்? மாதல்லாஹ் சும்மா மாதல்லாஹ். அல்லாஹ் ஃபக்ரோட சொல்லி காட்டுறான். ஹபீபுல் ஆலமே அல்லாஹ் தங்களுடைய அம்முல் கரீமான தங்களுடைய மஹபூபான அல்லாஹ்வுடைய வலியான அபூ தாலிபை கொண்டு அல்லாஹ் தங்களை பர்வரிஷ் பண்ண. அலம் யஜிதுக யதீமன் ஃபஆவா. அலம் யஜிதுக யதீமன் ஃபஆவா. அபூ தாலிப் அலைஹிஸ்ஸலாமோட ஈமான் இதுக்குள்ள இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். நஸ குர்ஆன்ல இருக்குது மாஷா. நஸ குர்ஆன்ல இருக்குது மாஷா. புரிஞ்சா? இஷாரத்து நஸ் இல்ல இபாரத்து நஸ்.
குர்ஆன்ல மாஷாஅல்லாஹ் என்ன இஷாரத்து நஸ் உண்டு, இபாரத்து நஸ் உண்டு. இபாரத்து நஸ். அப்ப அல்ஹம்துலில்லாஹ் என்ன ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷரஃப கர்ரம் மஜத வஅல்லம் அவர்களுக்கு நாயகம் ஹபீபுல் ஆலமீன் தாங்கள் பேர் வைங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாஷாஅல்லாஹ் அலின்னு பேர் வச்சாங்க. அலின்னு பேர் வச்சது யாரு? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்னா வந்திருக்கிற இந்த நூர் யாருன்னு ரசூலுல்லாஹ்க்கு தெரியும். அல்லாஹ் தபாரக் வ தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை தக்லீக் செய்யறதுக்கு முன்னாடி, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் படைக்கிறதுக்கு முன்னாடி அல்லாஹ்வுடைய அர்ஷுல் அஸீம்ல ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைக்கிறதுக்கு 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை தக்லீக் செய்யறதுக்கு 40,000 வருஷத்துக்கு முன்னாடி. இத்தனை வருஷம்? 40,000 வருஷத்துக்கு முன்னாடி நானும் அலியும் அல்லாஹ்வுடைய அர்ஷில நூறாக ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் தக்லீக் செய்யறதுக்கு முன்னாடி நூற முஹம்மதியாவும் நூறு அலியும் அல்லாஹ்வுடைய அர்ஷில ஜொலித்து கொண்டிருந்துச்சு. ஹுசூர் கரீம் நவாஸ் சொல்லி தராங்கல்ல, ஜானஷீன் அர்ஷே பரீன். இந்த சையதுனா அலி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தவல்லுதுல் கரீமானது இந்த துனியால ஆலமு ஷஹாதாவில் ரொம்ப அஜபுல் அஜாயிபான முறையில் காபத்துல்லா ஷரீஃபோட இன்சைட் ரஜபு மாசம் போற 13, ரஜபு மாசம் போற 13 மாஷா. அப்ப இந்த வருஷத்துல ஹிஜ்ர 1447வது புது வருஷம் முஹர்ரமுல் ஹராம்ல இன்னைக்கு போற 13 ஹரமைன் ஷரீஃபின் கணக்குப்படி ஹஜ்ரத் மௌலாய் காயினாத் ஜத்த ஹாஜா முஹம்மது சையதுனா அலி அலைஹிஸ்ஸலாம் தவல்லுதுல் கரீமான மக்கா முகர்ரமால இன்னைக்கு போற 13 மாஷா. இன்னைக்கு போற 13 மாசம் விளங்குச்சா? அப்ப எல்லா மாசமும் போற 13 வந்தா நமக்கு மாஷா அல்லாஹ் என்ன இது சையதுனா அலி நாயகத்தோட மீலாது ஷரீஃபுடைய நாள் மாஷா. இது அலி நாயகத்தோட மீலாது ஷரீஃப் நாள். அன்னைக்கு மனைவி மக்களோட எல்லா நாளும் பேசணும். அன்னைக்காவது ஒரு நாளைக்கு என்ன அனுபவித்த தஹர ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதீமு ஷான். நாம வீட்டுல ஒரு 2 நிமிஷம் பயான் செஞ்சுட்டா வீட்டுல உள்ள எல்லா பலா முசீபத்து என்ன இருக்கிற இடம் தெரியாம ஓடி போயிடும் மாஷா. அலி அலின்னு சொன்னா போதும் மாஷா அல்லாஹ். எல்லா ஜின்னு ஷைத்தான் எல்லா சேரும் ஹலாக்கா போயிடும் மாஷா. எல்லா ஜின்னு ஷைத்தானும் ஹலாக்கா போயிடும் மாஷா. எல்லா ஜின்னு ஷைத்தானும் ஹலாக்காயிடும் மாஷா. அதனாலதான் ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி லிசானுல் ஹக்கல் கரீமா நாயகம் பிஷாரா செய்றாங்க. ذிக்ருன் அலியுன் அல் இபாதா, ذிக்ருன் அலியுன் அல் இபாதா. சையதுனா அலி அலைஹிஸ்ஸலாத்து ذிக்ர் ஷரீஃப் செய்றோம் மாஷா அல்லாஹ். ஹுசூர் கரீம் நவாஸ் ஃபைசான்ல இப்ப நம்ம ذிக்ர் அலி செய்றோம். இபாதத் இது மாஷா அல்லாஹ். ரசூலுல்லாஹ் இபாதத்ங்கறாங்க. இதுக்கு இபாதத்துன்னு யாரு பேர் கொடுக்கிறா? அல்லாஹ்வுடைய ரசூல் பேர் கொடுக்கறாங்க. ذிக்ருன் அலியுன் அல் இபாதா. அப்ப அல்ஹம்துலில்லாஹ் ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷரஃப கர்ரம் மஜத வஅல்லம் லிசானுல் ஹக்கல் கரீமா நாயகம் அவர்கள் எந்தெந்த உயர்வான விஷயங்களை நாம் செயலாற்ற வேண்டும், நாம் அமல் செய்ய வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் நமக்கு கட்டளையிட்டார்களோ உத்தரவிட்டார்களோ, நம்முடைய எஜமான் சர்வலோக ரட்சகர், நம்முடைய மாலிக், நம்முடைய முக்தார், நம்முடைய ஹாதி, நம்முடைய மௌலா நூருல்லாஹி ஹபீபுல்லாஹி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷரஃப கர்ரமது வஅலம் லிசானுல் ஹக்கல் கரீமா நமக்கு என்னென்ன பிஷாரத் தைபாவான இதன ஷரீஃபை எல்லாம் ரசூலுல்லாஹ் அத்தா செய்தார்களோ அதையெல்லாம் நாம் அமல் செய்வதற்கான தௌஃபீக்கை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தௌலத்துல் அக்பர் காஜா மொய்னுத்தீன் சிஸ்தியுடைய மதது ஹிமாயத்து கொண்டு அல்லாஹ் துல் ஜலால் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. ஹஸ்புனல்லாஹ் சயூதீன அல்லாஹ் மின் ஃபضلி வ ரசூலுஹு லிஹம்ஸத்துன் குதுஃபி பிஹா ஹர்ரல் வபாஇல்
الحاتمة المصطفى والمرتضى وابناهما والفاطمة لخمسة لطفي بها هر الوباء الحاتمة المصطفى والمرتضى وابناهما والفاطمة لخمسة أطفي بها هر الوباء الحاتمة المصطفى والمرتضى وابناهما والفاطمة لخمسة أطفي بها هر الوباء الحاتمة المصطفى والمرتضى وابناهما والفاطمة لخمسة أطفي بها هر الوباء الحاتمة المصطفى والمرتضى وابناهما والفاطمة وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه.